நவம்பர் 28, 2017 தெலுங்கானா மாவட்டத்தில் இருக்கிற நாகர் கர்னூல் அப்படிங்கிற மாவட்டத்தில் வாழ்ந்து வந்த மூத்தவரான ரெட்டி காரு அவருடைய போனுக்கு அதிகாலை சுமார் 3-4 மணிக்கு ஒரு போன் கால் ஒன்று வருது. இந்நேரத்தில் யார் நமக்கு போன் பண்றா அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு ரெட்டி காரு போன் எடுத்து பார்க்கிறாரு. போனு அவருடைய மகனுடைய போனாக தான் இருக்குது. என்னமோ ஏதோன்னு அலறி அடிச்சுக்கிட்டு அவர் போனை எடுத்தா எதிர்முனையில அவருடைய மருமகள் சுவாதி ரெட்டி ரொம்ப டென்ஷனா அலறாங்க. மாமா மாமான்னு அலறா. என்னம்மா என்ன விஷயம் சொல்லுமா, இந்நேரத்துக்கு ஏமா போன் பண்ணேன்னு இவரும் டென்ஷன் ஆகிறாரு. அதற்கு சுவாதி, மாமா உங்க பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு மாமா, உடனடியாக கிளம்பி வாங்கன்னு சுவாதி கதறாங்க. இவரும் ரெட்டி காரு பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. எங்கம்மா இருக்கிறாங்கன்னு கேட்டப்போ வீட்டுல தான் இருக்கிறோம், நாங்க வீட்டுல தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சுவாதி சொல்லவே அவர் தன்னுடைய மனைவியை எழுப்பி அவசர அவசரமாக 2 பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அதே ஊர்ல சுமார் 10 நிமிடம் தள்ளி தான் சுவாதியுடைய வீடு இருக்குது. சுவாதியும் அவருடைய கணவரும் அங்கதான் வாழ்ந்து வராங்க. அவங்க அங்க போகும்போதே வீட்டுல லைட் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. வீட்டுல அக்கம் பக்கத்தினரும் சிலர் கூடி இருந்திருக்கிறாங்க. இவரு அடிச்சு புடிச்சுக்கிட்டு உள்ள போனா உள்ளுக்குள்ள ஹால்ல சோஃபாலேயே உட்கார்ந்துகிட்டு மூஞ்சியில இப்படி கைய வச்சுக்கிட்டு கதறிட்டு இருந்தாரு அவருடைய மகனான சுதாகர் ரெட்டி. 32 வயதான சுதாகர் ரெட்டி அந்த ஊர்ல ஒரு நல்ல பிசினஸ் மேனாக வாழ்ந்து வந்தாரு. தன்னுடைய மனைவியோடு அவர் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாரு. அவருடைய மகனுடைய கையை எடுக்க முயற்சித்த போது அவருடைய மகன் அலர் அலர்றாரு. என்ன நடந்ததுன்னு கேட்டா வீட்டுல கொஞ்சம் ஆசிட் கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணியிருந்தாரு. நாங்க நைட்டு இந்த எதையோ எடுக்கும் போது அந்த ஆசிட் கை தவறலாம் அவருடைய முகத்துல கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லி சுவாதி சொல்றா. உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் வந்த உடனே அவரை அழைச்சுக்கிட்டு மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவமனைக்கு போன போது மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, ஆசிட் முகம் முழுக்க சிந்தி உடம்பெல்லாம் கூட சிந்தி இருக்கு, ரொம்ப காயம்தான், இருந்தாலும் கூட கவலைப்படுகிற அளவுக்கு எதுவும் இல்ல, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நாம காப்பாத்திர முடியும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க. அவருக்கு கண்ணெல்லாம் எதுவும் பாதிச்சிருமா, கண் பார்வை எதுவும் போயிருமா அப்படின்னு ரொம்பவுமே கவலையோடு கேட்கிறாரு சுதாகருடைய அப்பா. ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, இப்போதைக்கு நாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க, முகம் முழுக்க ஆசிட் கொட்டி இருக்குது, அதுவும் இந்த டாய்லெட் எல்லாம் கழுவும் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட் அது, அந்த ஆசிட் நிறையவே கொட்டி இருக்கிறதுனால கண்ணுக்குள்ள எல்லாம் போயிருச்சா பாதிச்சிருச்சா அப்படின்னு இன்னும் எங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை. ஓரளவுக்கு அவரை ஆசுவாசப்படுத்தி விட்டு அவருக்கு இப்ப மயக்க மருந்து கொடுத்திருக்கிறோம். அவர் கொஞ்சம் மயக்கமான பிறகு கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு தான் நாங்க எல்லாம் எடுத்து பார்க்க முடியும், பிறகுதான் எங்களால கண்டுபிடிக்க முடியுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுதாகருடைய பெற்றோர் மட்டும் இல்ல, அந்நேரத்துக்குள்ளாக சுவாதியுடைய பெற்றோரும் உடன் பிறந்தவரும் கூட அங்க விரைந்து வந்துட்டாங்க. எல்லாருமே 2 குடும்பமும் அங்க கூடி ரொம்பவுமே கவலையாக மருத்துவமனையில அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு சில மணி நேரங்கள்ல வெளியில வந்த மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சுதாகருடைய முகமே ரொம்பவுமே சிதிலம் அடைஞ்சிருச்சு, அதனால இது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கே கொஞ்சம் நாள் ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல அந்த ஆசிட் பட்ட இடமெல்லாம் எரிஞ்சு போயிருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அது கொஞ்சம் ஆறுன பிறகுதான் நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னா ஓரளவுக்கு நாம அவருடைய முகத்தை பழைய மாதிரி நாம கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல இதுவரைக்கும் நாங்க டெஸ்ட் பண்ணதுல கண் பார்வை போன மாதிரி தெரியல, கண்கள் பாதிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியையும் அவர் சொல்றாரு. அதை கேட்டு ஓரளவுக்கு மனம் ஆறுதல் அடைஞ்சாலுமே கூட 2 குடும்பமே ரொம்ப கவலையாக சுதாகர் நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. இதற்கிடையே மருத்துவர்கள் போலீசாருக்கும் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா வீட்டுல டாய்லெட் கழுவ வச்சிருந்த ஆசிட் எப்படி பெட்ரூம் வரைக்கும் பெட்ரூம்ல
இவருடைய முகத்துல விழுந்திருக்குது அப்படின்னு மருத்துவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்ததுனால ஏதாவது ஒரு சதி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கோணத்துல யோசிச்சுட்டு போலீஸ்காரங்களுக்கு எதுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சொல்லி போலீஸ்காரங்களுக்கும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. போலீஸார் அங்க வந்தவங்க முதல்ல சுவாதி கிட்ட தான் விசாரிக்கிறாங்க, என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு கேட்டபோது சுவாதி என்ன சொல்றாங்க, நாங்க வந்து டாய்லெட் கழுவுற ஆசிட் இருக்குது இல்லையா, அதை வந்து அன்னைக்கு தாங்க சார் வாங்கிட்டு வந்தாரு, வாங்கிட்டு வந்து எங்க பெட்ரூம் டாய்லெட்ல வச்சிருந்தாரு. இரவு சுமார் 2 மணி இருக்கும். அங்க டாய்லெட்டுக்கு போனவர் ஏதோ எடுக்க போக அந்த கேன் வந்து தட்டி விட்டுருச்சு. அந்த கேன் மூடி லூசா இருந்திருக்குது, அது வந்து அவர் முகத்து மேல கொட்டிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்பையும் போலீஸ்காரர் விவரமா கேட்கிறாரு, ஏமா இந்த கேனை எங்க வச்சிருந்தீங்க, தரையில வச்சிருந்தீங்களா இல்ல மேலங்காலம் தூக்கி வச்சிருந்தீங்களான்னு கேட்டபோது சுவாதி என்ன சொல்றாங்க, சார் எங்க பாத்ரூம்ல அந்த பக்கம் சோப்பெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன அலமாரியாட்ட நாங்க இங்க வச்சிருக்கிறோம், ஒரு ஸ்டாண்ட். அதே போல இந்த சைடுல நாங்க ஸ்டாக் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஆட்ட வச்சிருக்காங்க, ஒரு ஷெல்ஃப் ஆட்டவே இருக்கு. அங்கதான் நான் வந்து டாய்லெட் கழுவுற ஆசிட், அப்புறம் டாய்லெட் கழுவுற லிக்விட் இருக்கு இல்லையா, இந்த டாமெக்ஸ் மாதிரியான லிக்விட், அந்த மாதிரியான லிக்விட் ஃபினாயில் இதெல்லாம் நான் இந்த பக்கம் வச்சிருப்பேன். இவரு நைட் எந்திரிச்சு டாய்லெட் போனவர் ஏதோ நினைப்புல இங்க இருந்து வந்தவர் இந்த ஷெல்ஃப்ல ஏதோ கை வைக்க அந்த ஆசிட் மேல இருந்து தட்டி விட்டு முகத்துல கொட்டிருச்சு அப்படின்னு சுவாதி சொல்றாங்க. அதை கேட்ட போலீஸ் உடனடியாக சுவாதியுடைய தந்தையாரை அழைச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தபோது அவருடைய பாத்ரூம் அவங்க சொன்ன மாதிரியே அதே மாதிரியான ஒரு செட்டப்ல தான் இருக்குது. அந்த சைடுல ஷவர் இருக்கு, ஷவருக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஷெல்ஃப் இருக்கு, அதுல வந்து சோப்பு இதெல்லாம் வச்சிருக்காங்க. பாத்ரூமுடைய இந்த கடைசியில ஒரு ஷெல்ஃபே இருக்குது, அதுல இந்த உபகரணங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பாக்குறாரு. அந்த கேன் அப்பொழுது விழுந்தது அப்படியே தரையில கிடக்கிறதையும் அவர் பார்க்கிறாரு. பார்த்து விட்டு போலீசார் இதுல சந்தேகப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி கேஸ் எழுதிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்களும் பிற வேலைகளை கவனிக்கிறதுக்கு போயிடுறாங்க. சம்பவம் நடந்து சுமார் 10 நாட்களுக்கு பிறகு போலீசாருக்கு ஒரு போன் கால் ஒன்று வருது. அந்த போன் கால்ல எதிர்முனையில பேசினவர் யாரு அப்படின்னா சுதாகருடைய தம்பி தான் போன்ல பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு போலீஸ்காரங்க கிட்ட, சார் இந்த மாதிரி எனக்கு என்னமோ ஒரு டவுட்டா இருக்குதுங்க சார், எங்க அண்ணன் மேல ஆசிட் விழுந்தது, அங்க எங்க அண்ணனுக்கு இப்போ சர்ஜரியில நடக்குது இல்லையா, அதுல என்னமோ எனக்கு ஒரு நெருடலா இருக்கு, நீங்க கொஞ்சம் விசாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு போலீஸ்காரங்க வந்து எப்ப நாங்க தான் ஏற்கனவே விசாரிச்சிட்டோமே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்ன போது, சரிங்க சார் எனக்கு சொல்ல தெரியல, நான் நேர்லயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி நேராகவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவர் அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட உட்கார்ந்து தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் அங்க ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எங்க அண்ணன் தானா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்குதுங்க சார் அப்படிங்கிறாரு. போலீஸ்காரருக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா இப்படி சொல்ற, உங்க அண்ணன் தானே நீங்க எல்லாரும் சொன்னீங்க, உங்க அண்ணன் சொல்லி தானே நீங்க குடும்பமே நின்று ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு சுதாகருடைய தம்பி என்ன சொல்றாருன்னா, சார் அப்படித்தாங்க சார் எல்லாரும் நம்புறாங்க, ஆனா எனக்கு தான் ஒரு நெருடலா இருக்கு. என்னன்னா எங்க அண்ணனுடைய அந்த உடல் வாகு இருக்குது இல்லையா, அதை பார்க்கும்போது இப்ப அங்க எங்க அண்ணன் அப்படின்னு இருக்கிறார் இல்லையா, அவருடைய உடல் வாகுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்டா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க சார், எங்க அண்ணன் அங்க இருக்காரு இல்லையா, அவருடைய முகம் ஃபுல்லா பேண்டேஜ் போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இது வரைக்கும் பேண்டேஜ் போட்டாங்க, கண்ணாமூடி மூக்கு வாய்க்கு மட்டும்தான் ஓப்பனிங்கே விட்டுருக்காங்க. எங்கனால அதை வச்சு அது எங்க அண்ணன் தானாங்கிறத கெஸ் பண்ண முடியல. உண்மைதாங்க சார், என்னால் அதை உறுதியா கண்டுபிடிக்க முடியல. ஆனா எங்க எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னா, அந்த உடல் வாகு கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கிறது, இந்த மேனரிசம் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட விட்டுருங்க, அவருக்கு அடிபட்டு இருக்குது, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, சரி அப்படின்னு நான் விட்டுறேன். ஆனா இந்த 2-3 நாளா ஒரு சம்பவம் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது ஹாஸ்பிட்டல்ல, அதுதான் எங்க எல்லாரையுமே மண்டை பிச்சுக்க வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டபோது, சார் 3-4 நாளைக்கு முன்னாடி டாக்டர் வந்து என்ன சொன்னாரு, இவருடைய உடல் சீக்கிரம் தேர்றதுக்கு அவருக்கு மட்டன் சூப்பு, சிக்கன் சூப்பு இந்த மாதிரியான ஐட்டம்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. அதே மாதிரி என்னுடைய மனைவி வந்து மட்டன் சூப் செய்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்து விட்டாங்க சார். நாங்க 2 பேரும் தான் வந்தோம், எங்க அம்மா அப்பாவும் அங்கதான் இருந்தாங்க, சுவாதியோடைய அம்மா அப்பாவும் அங்கதான் இருக்கிறாங்க. மட்டன் சூப்பு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சுதாகர்கிட்ட கொடுத்தேங்க சார். சுதாகர் வந்து
பிடிவாதமாக மட்டன் சூப்பை நான் குடிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டாருங்க சார். சரி, உடம்பு சரியில்லையா இல்லை வயிறு சரியில்லையோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அதற்கு பிறகு டாக்டர் வந்து பிடிவாதமாக டெய்லியுமே 3 நேரமும் நீங்கள் வந்து மட்டன் சூப்பு, சிக்கன் சூப்பு அல்லது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் கொஞ்சம் கொடுங்க, அவருக்கு உடல்நிலை சீக்கிரமாக தேரணும் அப்படின்னு சொன்னதுனால மறுநாளும் நாங்கள் மட்டன் சூப்பு செஞ்சு கொண்டுட்டு போனாங்க சார். ஆனால் இந்த முறை சுதாகர் பயங்கர டென்ஷன் ஆகி அந்த மட்டன் சூப்பை தட்டி விட்டாரு. அதாவது ஏதோ தீண்டத்தகாத ஒரு பொருளை கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சிட்ட மாதிரி, அவர்கிட்ட கொடுத்த மாதிரி அவர் வந்து நடந்துக்கிட்டாருங்க சார். இது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, என்னுடைய சகோதரன் சுதாகருக்கு மட்டன் சூப்னா உசுருங்க சார். அவருக்கு மட்டன் சூப்னா அவ்வளவு பிடிக்கும். தினசரி நாங்கள் மட்டன் சூப் வச்சு கொடுத்தா கூட குடிச்சுக்குவாருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு மனுஷனுக்கு மட்டன் சூப்னா உயிர். ஆனால் ஆஸ்பத்திரியில் இருக்கிற மனுஷன் மட்டனு சிக்கனுன்னா அலறுது, நான் நான் வெஜிடேரியனே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வேற சொல்றா அப்படிங்க சார். எங்க அண்ணன் சுதாகரோ 3 நேரமும் நான்வெஜ் சாப்பிட்ற டைப்பு. அதனால எனக்கு திடீர்னு எப்படி இப்படி ஒருத்தருக்கு மனசு மாறும்னு ஒரு டவுட் வந்ததுங்க சார். இதை வந்து நான் எங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொன்னப்போ அவங்க வந்து என்னையும் தான் கண்டிச்சாங்க சார். ஏன்டா அப்படிலாம் பேசிட்டு இருக்கிற, உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போயிருச்சா, அவனே இவ்வளவு கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கிறான், அங்க பாரு சுவாதி பாரு எப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறா, எப்படி அவனை பார்த்துக்கிறா, குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திடாத அப்படின்னு சொல்லி என்னைய அடக்குனாங்க சார். இருந்தாலும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் பெருத்த சந்தேகமாகவே இருந்ததுங்க சார். அதனால அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருலே சுதாகர், அவரை கூடவே இருந்து ரொம்ப க்ளோஸா இந்த 2-3 நாளா வாட்ச் பண்ணிட்டு வர்றோம். அதுல ஒரு சில விஷயங்கள் மேலும் நெருடலை எனக்கு உருவாக்கி இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன நடந்ததுன்னா, இந்த 2ஆம் நாள் நான் மட்டன் சூப் கொண்டுட்டு போனேன் இல்லையா, அன்றைக்கு மட்டன் சூப் வேண்டாம்னு தட்டி விட்டாரு, எல்லா டிராமாவும் பண்ணாரு. சரின்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம் சார். அன்னைக்கு சாயங்காலம் அவர் கூட படித்த ஒரு நண்பர், எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வர்றது வழக்கம். அவ்வளவு நெருங்கிய ஒரு நண்பர் இவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறார். பார்க்க வந்தவரை இவருக்கு அடையாளமே தெரியலைங்க சார். இது யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இவர் ஏதேதோ பேந்த முடிச்சுட்டு வேற வேற பேரை சொன்னாருங்க சார். 2-3 தடவை சொன்ன பிறகு சுவாதி தான் வந்து ஏங்க அண்ணனை தெரியலையான்னு சொல்லி இவர் பேரை சொன்ன பிறகு அவர் ஆமாமா எனக்கு நல்ல அடையாளம் தெரியுது அப்படின்னு சொல்லி நான் விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க சார். அதாவது இவ்வளவு பால்ய சிநேகிதன், இவ்வளவு காலம் கூடவே நண்பனாக இருந்திருக்கிறாரு, அவ்வளவு நெருங்கிய நண்பன், ஃபேமிலி ஃப்ரெண்டு, வாரத்துக்கு ஒரு நாள் சந்திச்சுக்கிறாங்க, அவரை இவருக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு சொன்ன போது என்னுடைய சந்தேகங்கள் மேலும் வலுவாச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், அதுக்கு அடுத்த நாள் எங்களுடைய தூரத்து சொந்தம் ஒரு 2 ஃபேமிலிஸை நானே கூட்டிகிட்டு வந்தேங்க சார். அந்த தூரத்து சொந்தம்லாம் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப பரிச்சயம். எங்களுக்கு தூரத்து சொந்தம் அப்படிங்கிறதுனால சுவாதிக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லை அவங்கெல்லாம். ஆனால் என்னுடைய அண்ணனுக்கு அவங்க நல்லாவே பழக்கம். இவங்க கிட்ட நான் சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேங்க சார். போய் 4 பேரும் நீங்கள் மாற்றி என்னை அடையாளம் தெரியுதா, என் பையன் பேர் என்ன, என் பொண்ணு பேர் என்ன, நீ எங்கள் வீட்டுக்கு வந்த இல்லை ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவங்களை பற்றிய தகவல்களை எல்லாம் வந்து சுதாகர்கிட்ட நான் கேட்க சொன்னேன். அவங்களும் நான் சொன்னது போலவே வந்தாங்க. வந்துட்டு அங்கே வந்திருந்தவர், ஏப்பா என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்டபோது தெரியுது அப்படின்னாங்க சார். சுதாகர் யாருன்னு கேட்டபோது சுதாகருக்கு சுத்தமாக தெரியல. அதே போல அவருடைய மனைவியையும் அவருக்கு தெரியல. இன்னொரு ஃபேமிலி வந்தாங்களே அவங்களையும் யாருன்னே தெரியல. மேலும் அவங்க வந்து எங்க வீட்டுக்கு போன வாரம் தானப்பா வந்தேன், எங்க வீடு எல்லாம் ஞாபகம் இருக்கா, என்ன உனக்கு ஏதாவது அம்னீசியா வந்துருச்சா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அவருக்கு இந்த 2 குடும்பத்தை பற்றி எந்த டீட்டெயிலுமே தெரியலைங்க சார். அதை பார்த்த உடனே என்னுடைய அப்பா அம்மாவுக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதற்கு பிறகுதான் நான் சொன்னதை கொஞ்சம் நம்பவும் ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு அன்றைக்கு மாலையிலேயே என்னுடைய அம்மா என்னுடைய அண்ணன் கையை பிடிச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சின்ன வயசுல நடந்த சில சம்பவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. பேசும்போது அவன் பள்ளியில படிச்சான் இல்லையா, அங்க நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள், முக்கியமான சம்பவங்கள், அதற்கு பிறகு கல்லூரிக்கு போனது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எங்க அம்மா அப்படியே பேச்சு கொடுத்து அவன்கிட்ட இருந்து டீட்டெயில் கேட்டபோது அவனுக்கு எதுவுமே தெரியலைங்க சார். இதை பார்த்தோன்னே எங்க அம்மாவும் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதற்கு
பிறகுதான் எங்க அம்மாவும் அப்பாவும் இது என்னமோ பிரச்சனை இருக்குது, ஒன்று இவனுக்கு வந்து நடந்ததெல்லாம் மறந்து போயிருக்கணும், இல்லை அப்படின்னா இவன் வந்து நம்ம சுதாகர் இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சதுங்க சார். எங்க அம்மா இப்படி துருவி துருவி கேட்டாங்க இல்லையா, அதற்கு பிறகு அவன் பண்ண விஷயம் தான் இப்ப என்னைய உங்ககிட்ட கூட்டியாந்து உட்கார வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சுதாகருடைய தம்பி சொல்றாரு. என்னங்க நடந்தது அப்படின்னு கேட்டபோது எங்க அம்மா இப்படி பழைய விஷயங்களை பேசி துருவி துருவி விசாரிச்சாங்கல்ல, அதை விசாரிச்சோன்னே அங்க எங்க அண்ணன் படுத்திருக்கிறார் இல்லையா, அவன் வந்து உடனே உஷாராயிட்டாங்க சார். எங்க அம்மா எந்திரிச்சு போன பிறகு தனக்கு வந்து ஏதோ பேச்சு வராத மாதிரி நடிக்கிறான், எதை கேட்டாலும் இப்படியே பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க சார். அப்புறம் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இப்ப கண்ண மூடி மயக்கமான மாதிரி படுத்துக்கிறான். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு அது எங்க அண்ணன் தானா அப்படின்னு டவுட்டா இருக்குதுங்க சார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இதை கேட்ட போலீஸாருக்கு தூக்கி வாரி போடுது. என்னங்க சொல்றீங்க, உங்க அண்ணி தானங்க கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துனாங்க, உங்க அண்ணி தானங்க சொல்றாங்க, அவங்க கண்ணு முன்னாடி தானங்க ஆசிட் கொட்டுச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு போலீஸார் சொன்ன போது எல்லாம் சரிதாங்க சார், ஆனா நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, தயவு செஞ்சு இதை எப்படியாவது கொஞ்சம் கண்டுபிடிங்களே அப்படின்னு சொல்லி இவர் மன்றாட போலீஸ் இன்ஸ்பெக்டரே நேரடியாக வர்றார். சுதாகர் கிட்ட பேச்சு கொடுக்க பார்க்கிறாரு. சுதாகர் வந்து போலீஸ்காரரை பார்த்தோன்னே அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி இப்படி கண்ணை மூடி படுத்துக்கிறாரு. அதற்கு பிறகு போலீஸார் அப்படியே லைட்டா தட்டி முழிக்க வச்சு சில கேள்விகளை கேட்கிறாரு. அதற்கெல்லாம் சுதாகர் என்னமோ ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி ஆக்ட் விட்டுக்கிட்டு அப்படி மறுபடியும் மயக்கமான மாதிரி விழுந்துடுறா. அப்படி போலீஸார் இதையெல்லாம் பார்த்துட்டு போலீஸ்காரருக்கும் சுதாகருடைய தம்பி சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. அங்கதான் போலீஸ்காரருடைய சாமர்த்தியத்தை பாராட்டணும். அவர் என்ன பண்றாரு, உடனடியாக மருத்துவமனையில் சொல்லி ஒரு ஸ்டாம்ப் பேட் எடுத்தாங்கன்னு சொல்லி இவரை கைரேகையை ஸ்டாம்ப் பேட்ல வச்சு எடுத்து பேப்பர்ல வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு சரிங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு போலீஸ்காரர். போனவர் மறுநாள் காலையில தன்னுடைய டீமையவே அழைச்சிக்கிட்டு நேராக மருத்துவமனைக்கு வந்து ஆஜராகிறாரு. அங்க ஆஜரான போலீசாரை பார்த்த உடனே சுவாதியும் அங்க படுத்திருந்த சுதாகரும் டென்ஷன் ஆகிறாங்க. அங்க வந்த போலீசார் சுதாகருடைய தம்பி மனைவி, சுவாதியுடைய அப்பா அம்மா, அப்புறம் அங்க படுத்திருக்க சுதாகருடைய அப்பா அம்மா எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு வெளியில வராங்க. பக்கத்து அறைக்கு போய் அங்க உட்கார்ந்து அவர் சில பேப்பர்களை எடுத்து காட்டுறாரு போலீஸ்காரர். அவர் என்ன காட்டுறாரு அப்படின்னாக்க, அங்க உங்க மகன் படுத்திருக்காரு இல்லையா சுதாகர், அவருடைய கைரேகையை நாங்க எடுத்தோம், அதை வந்து ஆதார் டேட்டா பேஸ் இருக்குது இல்லையா, அந்த ஆதார் டேட்டா பேஸ் கூட நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோம். அப்படி நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தபோது இந்த கைரேகை உங்க மகனுடைய கைரேகை இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதுங்க. அதனால நாங்க ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்குது. சுவாதியையும் அங்க படுத்திருக்காரு இல்லையா, அவர் வந்து உங்க மகன் இல்லை அப்படிங்கிறத எங்களால தெளிவாக சொல்ல முடியுது. அப்போ உங்க மகன் எங்க அப்படிங்கிறத நாங்கள் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதை கேட்ட இரண்டு குடும்பத்தாரும், சுவாதி குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சரி சுதாகர் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சரி, பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. இது யாருங்க சார் இது அப்படின்னு சுதாகருடைய தம்பி கேட்டபோது, அதை உங்க அண்ணி தான்ப்பா சொல்லணும், நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அங்கே போனவங்க சுவாதியிடம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாதியை தனியாக மருத்துவமனையிலேயே இன்னொரு அறைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க உட்கார வச்சு சுவாதியிடம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்குறாங்க. சுவாதி இதற்கு முன்னாடி போலீஸ்காரர்கிட்ட சொன்னாங்க இல்லையா, அதையே தான் திருப்பி சொல்றாங்க. அங்க படுத்திருக்கிறது சுதாகர் தான் அப்படின்னு சாதிக்கிறாங்க. இதுதான் உடம்பு முழுக்க, அதாவது ஃபேஸ்ல துளி கூட தெரியாத அளவுக்கு கட்டு போட்டிருக்கேன், அப்புறம் எங்க போய் சுதாகரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. அதனால போலீஸார் எவ்வளவோ மிரட்டி பார்க்குறாங்க, ஆனாலும் சுவாதி வந்து அது சுதாகர் தான் அப்படின்னு சாதிக்கிறா. அப்படி அதுக்கப்புறம் தான் போலீஸார் சரி இப்படி வச்சிருந்தோம்னா இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சுவாதியை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. இங்க அறையில வந்து சுவாதிக்கு பதிலாக எந்நேரமும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர் இருக்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்க சொன்னதோடு இல்லாம அங்க 2 கான்ஸ்டபிளையும் நிக்க வச்சுட்டு போறாங்க. ஏன்னா அங்க படுத்திருக்கிற ஆளை எந்திரிச்சு ஓடிடக்கூடாதுல்ல, அதுக்காக சுவாதியை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய்
தனியாக வச்சு போலீசார் மீண்டும் மீண்டும் விசாரிக்கிறாங்க. ஆனா சுவாதி என்ன பண்ணினாலும் நடந்த கதையை தான் சொல்றா. அவர் வந்தாரு, நைட் எந்திரிச்சாரு, பாத்ரூம் போனாரு, தட்டி விட்டது, தலையில விழுந்தது ஆசிட், நான் கூட்டிட்டு வந்தேன், இதே தான் சொல்லிட்டு இருக்கா. அதற்கு பிறகுதான் போலீசார் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து, சரி பொம்பளையாச்சேன்னு பார்த்தேன், இது சரி வராது வா அப்படின்னு சுவாதிக்கு கிட்டுக்கு பிடி விசாரணைய போட ஆரம்பிக்கிறாங்க. போலீசாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத சுவாதி, சார் நடந்ததையெல்லாம் நான் சொல்லிடுவேன் சார்னு அலற ஆரம்பிக்கிறா. அவ சொன்னதை கேட்டு அந்த போலீஸ்காரங்க மட்டுமல்ல, அவங்க 2 பேருடைய குடும்பங்கள் மட்டுமல்ல, தெலுங்கானாவே ஆடி போயிருச்சு அப்படிங்கறதா உண்மை. சுவாதி என்ன சொன்னான்னா, சார் நானும் என்னுடைய கணவனும் கல்யாணம் ஆனதுல இருந்து இங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு சில வருடங்கள் ஆயிருச்சு, இன்னும் குழந்தைகள் இல்ல. இதற்கிடையே எனக்கு ராஜேஷ் அப்படிங்கிற ஒருத்தரோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவரோடு சேர்ந்து வாழ நான் விரும்பினேன். ஆனா இங்க சுதாகர் ஃபேமிலி வசதியான ஃபேமிலி. நான் இப்ப டைவர்ஸ் வாங்கிட்டு போனேன்னா எனக்கு சுதாகருடைய சொத்தெல்லாம் வராது, ராஜேஷுக்கு சொத்து பத்து ஒண்ணும் கிடையாது, ஆளு ஓட்டாண்டி. ஆனா எனக்கு ராஜேஷ் தான் வேணும், என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்பதான் தெலுங்குல ஒரு படம் வந்திருந்தது, ஏவாடு அப்படின்னு சொல்லி. அந்த படத்தை பார்த்திருந்த எனக்கு அந்த படத்துல நடந்த ஒரு சம்பவமே ஒரு ஐடியாவாக வந்தது. ஏன் நம்ம ஹஸ்பண்டுக்கு பதிலா அந்த இடத்துல ராஜேஷ் உட்கார வச்சுட்டா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா தோணவே இதை நான் ராஜேஷ் கிட்டே சொன்னேன். அவனும் ஒப்புக்கிட்டான். அன்றைக்கு சம்பவம் நடந்த அன்றைக்கு நவம்பர் 27, 2017 அன்றைக்கு சுதாகர் வழக்கம் போல பிசினஸ் பார்த்துட்டு இரவு ஒரு 10 மணி போல வீட்டுக்கு வந்தாருங்க சார். வந்தவருக்கு நான் சாப்பாடெல்லாம் போட்டேன். அதற்கு பிறகு அவர் வந்தவர் படுத்து தூங்கிட்டாரு. சாப்பாட்டுல நான் மயக்க மருந்து கலந்திருந்தேன். அதனால படுத்து தூங்க ஆரம்பிச்ச சுதாகர் அப்படியே மனுஷன் மயங்கி போயிட்டாரு. அதற்கு பிறகும் கூட நான் சுதாகருக்கு மறுபடியும் கொஞ்சம் மயக்க ஊசிய போட்டு விட்டேன். அவர் நல்லா மயக்கமாயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு வெளியில எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள கார்டனுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ராஜேஷ நான் மெயின் டோரை திறந்து உள்ள வர சொன்னேன். ராஜேஷ் உள்ள வந்த பிறகு நேரா எங்க பெட்ரூமுக்கு போனோம் 2 பேருமே. அங்க போனா என் ஹஸ்பண்ட் மயக்கமான நிலையில மெத்தையில கிடந்தாரு. அவரை அப்படியே தரதரன்னு இழுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ள போனோம். ராஜேஷ் ஏற்கனவே தான் கையோட ஒரு பெரிய இரும்பு தடியை கொண்டு வந்திருந்தாங்க சார். அதாலேயே அவர் மண்டையிலேயே போட்டான் ராஜேஷ். மீண்டும் மீண்டும் அவர் மண்டையிலேயே போட்டு தாக்குனான். ரத்த வெள்ளத்துல அப்படியே மூர்ச்சையாகி போனாரு. அதற்கு பிறகு இரவு சுமார் 12 மணிக்கு மேல நானும் ராஜேஷும் சேர்ந்து அவருடைய தலையில் அடிபட்டிருந்தது இல்லையா, அதையெல்லாம் பாலித்தீன் கவரில் வச்சு கட்டி, ஏன்னா வீட்டில எல்லாம் ரத்தம் சிந்திடக்கூடாதுல்ல, அதெல்லாம் கட்டி கொண்டு வந்து என்னுடைய கார் டிக்கியில் போட்டு கார் எடுத்துக்கிட்டு வெளியில் போனோம். எங்கள் ஊரை தாண்டி வெளியில் ஒரு காட்டு பகுதி இருக்குது. அந்த காட்டு பகுதிக்குள்ளே கொண்டு போய் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத அந்த இடத்துல போட்டு அவரை, என்னுடைய கணவர் சுதாகருடைய உடலை எரிச்சிட்டோம். அது எரிச்ச பிறகு வீட்டுக்கு வந்து நானும் ராஜேஷும் சேர்ந்து பாத்ரூமை ஃபுல்லாக கழுவி விட்டுட்டோம். கழுவி விட்ட பிறகு அங்கே பாத்ரூமில் நான் ஆசிட் இருந்ததுன்னு சொன்னது உண்மைதான். நாங்கள் அது நாள் தான் நான் 5 லிட்டர் ஆசிட் வாங்கி வச்சுருந்தேன். ராஜேஷை அங்கே நிற்க சொல்லி அந்த 5 லிட்டர் ஆசிட் எடுத்து நான் தான் ராஜேஷோட மூஞ்சியில் வீசினேன். அவன் ஐயோ அம்மான்னு அலறனா, ஆனாலும் நான் விடுறதா இல்லை, ஃபுல்லாக ஊற்றி விட்டேன். ஏன்னா யார் பார்த்தாலும் முகமே அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படியே அவனுடைய முகம் முழுவதும் எரிஞ்சு போகிற அளவுக்கு நான் ஆசிடை ஊற்றி விட்டேங்க சார். அதற்கு பிறகு கூட்டிகிட்டு ஹாலில் உட்கார வச்சு அவனை அலற சொல்லிட்டு உடனடியாக என்னுடைய மாமனாருக்கு ஃபோன் பண்ணேன். அதற்கு பிறகு அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க 2 பேர்த்துக்கு சொல்லவும் செய்தேன். என்னுடைய மாமனார் வந்தபோது தான் அங்கே உட்கார்ந்து இருந்தது அவருடைய மகன் சுதாகர் அப்படின்னு நான் தான் சொன்னேங்க சார். என்னுடைய கணவர் சுதாகருடைய உடல்வாகும் இந்த ராஜேஷுடைய உடல்வாகு, ஹைட்டு, வெயிட் எல்லாம் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருந்ததுனால அவங்களுக்கும் பெருத்த அளவுல சந்தேகம் வரல. அதனால சுதாகர் மூஞ்சியில தான் ஆசிட் ஊத்திருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களே ஆம்புலன்ஸுக்கு சொல்லி கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. எல்லாம் நல்லபடியா போயிருந்தா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சுதாகர் மூஞ்சி மாதிரியே செஞ்சுக்கிட்டு ராஜேஷ சுதாகர் அப்படின்னு இந்த வீட்டிலேயே நாங்கள் 2 பேரும்
சேர்ந்து வாழ்ந்திருப்போம். ஆனா எங்கேயோ எங்க கணக்கு தப்பா போயிருச்சு, அதுல தான் நான் சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சுவாதி சொல்றா. அப்பதான் போலீஸ்காரர் சொல்றாரு, இத்தனையும் பிளான் போட்டையம்மா புத்திசாலி, ஆனா ஒரு விஷயத்தை மறந்துட்டியே அப்படிங்கிறாரு. என்னங்க சார் அப்படின்னு சுவாதி கேட்ட போதுதான் பொலேர்னு கன்னத்துல ஒண்ணு விட்டுட்டு அவர் சொல்றாரு, ஏமா அறிவு இருக்கா, நீ லவ் பண்ற ராஜேஷ் வெஜிடேரியன், உன் வீட்டுக்காரரோ தீவிரமான நான் வெஜிடேரியன், அவருக்கு 3 நேரமும் நான்வெஜ் வேணும். ஆனா உன்னுடைய காதலன் ராஜேஷோ நான்வெஜ்னாலே வாந்தி எடுக்கிறான், எப்படிமா இது பொருந்தும்? அதனால தான் ஆஸ்பத்திரியில் மட்டன் சூப் கொண்டாந்து கொடுத்தப்போ அவன் டென்ஷன் ஆகி அலற ஆரம்பிச்சிருக்கான், அப்ப கூடவா நீ முழிச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சுவாதியை பிடிச்சு ஜெயிலில் போடுறாங்க. அப்படியே சுதாகர் குடும்பத்து செலவிலேயே ஆஸ்பத்திரியில் பெப்பர் பேன் படுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தான்ல, அவனையும் அலாக்கா கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் தள்ளுறாங்க போலீஸ்காரங்க. இந்த வழக்கில் சுவாதி அவளுடைய காதலன் ராஜேஷ் 2 பேரையும் சுவாதியுடைய கணவன் சுதாகரை கொன்ன குற்றத்துக்காக அவங்கள ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது நண்பர்களே. இந்த வழக்கு தொடர்பான அப்டேட்ஸ் வரும்போது நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.